கொண்டிருக்க நீ அவர் எப்பொழுது வருவார்? அவருடன் எப்பொழுது சந்தோஷமா வாழ போறேன்னு தெரியலையே அம்மா. உச்சி மர தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா, உச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்க்குதம்மா. உச்சி மர தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா, உச்சி விட்டு சாமி வந்து குடி போக பார்க்குதம்மா. உச்சி மர தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா, உச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்க்குதம்மா. பச்சை மண்ண போலதான் பால் மனசு தவிக்குதம்மா, பாக்கு வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் வெறுத்ததம்மா. சாமி போட்ட கண்ணாடியே பார்க்க வந்தேன். ஒத்தையடி மாலையிலே ஒரு சனம் கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு கந்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. பார்த்தையா உன்னுடைய தந்தை சென்றார், எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு போனவரு இது வரைக்கும் வரவே இல்லையம்மா. நீங்க கொஞ்சம் கவலைப்படாதீங்க அண்ணி, நான் ஒன்று சொல்லுவதை செய்வீங்களா? காந்தமலையிலே ஒரு முனிவர் இருக்கிறார் அண்ணி, அந்த முனிவரை போனா நம்ம அண்ணன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. அப்படியே சக்தி வாய்ந்த அடிவாரத்திலே அந்த சிவனை நோக்கி எத்தனையோ ஆண்டுகளாக தவம் இருந்து கொண்டு வருகிறேன். இதுவரையில் என்ன பார்க்க யாரும் வந்தது கிடையாது. யாரோ இரு பெண்கள் வருகிறார்கள், யார் என்று பார்ப்போம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். சாமி, ஆமா, உன்னை தேடி எதற்காக? நீங்க யார்? என்னை தேடி எதற்காக வந்திருக்கிறீர்கள்? சுவாமி, எனக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த அன்று என்னுடைய கணவர் மாயமாக மறைந்து விட்டார். என்னது? மணமேடையிலிருந்து உன்னுடைய கணவன் மாயமாக மறைந்து விட்டானா? அவன் எங்க இருக்கிறான் என்று நான் பார்த்து சொல்ல வேண்டுமா? இப்போதே பார், என் சிவனை நோக்கி உன் கணவன் எங்க இருக்கிறான் என்று நான் பார்க்கிறேன். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. உன் கணவன் ஆவி உலகத்தில் இருக்கிறான். ஆமாம், ஒரு ஆவி உன் கணவனை தூக்கி சென்று ஆவி உலகத்தில் வைத்திருக்கிறது. அந்த ஆவி யார் தெரியுமா? யாரு? உன்னுடைய கணவன் உனக்கு திருமணம் ஆகும் முன்னே ஒரு பெண்ணை காதலித்து இருக்கிறார்.
அவள் பேர் கலையரசி. அவள் இறந்து விட்டார். ஆவியாக மாறி உன் கணவனை தூக்கி சென்று ஆவி உலகத்தில் வைத்திருக்கிறார். இனிமேல் உன் கணவன் வரமாட்டான். புறப்பாடு. சாமி, எப்படியாவது என் கணவனை பார்க்கணும். உன் கணவனை நீ பார்க்க வேண்டும் என்றால் நான் சொல்லுவது போல் செய்ய வேண்டும். சொல்லுங்க. பத்தினி தன்மையோடு 48 பௌர்ணமிக்கு பூஜை செய்தால் உன்னுடைய கணவன் உன்னை தேடி வருவான். பூஜை இங்கு ஏதோ ஒரு கட்ட சக்தி இருக்கிறது. இந்த பெண் யார்? என்னுடைய நாத்தி. நாத்தியா? ஆஹா, இவளுக்கு தோஷம் இருக்கிறது. ஆமா, உனக்கு திருமணமே நடக்காது. நீ கட்டையோடு கைலாசம். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, உன் தோஷம் நீங்க வேண்டும் என்றால் நான் சொல்லுவது போல் செய்ய வேண்டும். ஒரு வாரம் என்னோடு வந்து தங்கி தோஷம் நீங்கிட்டு. தவறாக நினைக்காது. பணிவிட வேலையை செய்ய ஆகட்டும். பூஜை மீண்டும் தொடங்கி செய்ய வருகிறேன். வரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவரே, கரம் கூப்பி வணங்குகிறேன். காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. நேரிலே நீந்திருக்கும் கோவிலிலே ஒன்று நெஞ்சமர உள்பதனை தஞ்சமென கண்டு, கோவிலே வந்து நெஞ்சமதன் உள்பதனை தஞ்சமென கொண்டு, நேரிலே நீந்திருக்கும் கோவிலிலே ஒன்று நெஞ்சமத உள்பதனை தஞ்சமென கண்டு, ஓரும் யாரும் தந்திடுவாய் என்று, ஓரும் வரம் யாரும் தந்திடுவாய் என்று, ஓரும் வரம் யாவும் தந்திடுவாய் என்று, பொங்குதம்மா அன்பர் திரி கூட்டமெல்லாம் இங்கு, பொங்குதம்மா அன்பர் திரி கூட்டமெல்லாம் இங்கு. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, இருக்காமல் அணிந்து வந்தால் மனமும் மகிழ்தான், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதான். இருக்காமல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழ்தான், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்குதான். இருக்காமல் அணிந்து வந்தால் மனமும் மகிழ்தான், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதான். பாட்டும் வாழ்வில் எல்லாம் வளமும் பெருகுதான், வருவாட்டம் வாழ்வில் எல்லாம் வளமும் பெருகுதா, அறிவாட்டம் வாழ்வில் எல்லாம் வளமும் பெருகுதா. உன்னை வாட்டுகின்ற மனதில் என்றும் இன்ப பெருகுதா, உன்னை வாட்டுகின்ற மனதில் என்றும் இன்ப பெருகுதா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. ஓம் சக்தி நமகே, ஓம் சக்தி நமகே. சுகுணா, யாரு? நான் தன்னுடைய தோழி மல்லிகா வந்திருக்கேன். மல்லிகாவா? ஆமா. என்னடி ஆலயத்தை விட்டு வெளியே வாங்க, மலர்மண போகலாம். மலவனமா? ஆமா. இப்ப என்னால வர முடியாதுமா. ஏன் வர முடியாது? நான் பூஜையில இருக்கிறேன். ஆ, பூஜை விட்டுட்டு என்னால வர முடியாது. பூஜை எல்லாம் நாளைக்கு செய்யலாம். வாங்க ஆலயத்தை விட்டு. சொல்லு வார்த்தை கேளு. என்னால வர முடியாது. வாங்கம்மா. நீ போயிட்டு வாமா. ஏய், நீ என்னடி ஆலயத்தை விட்டு வெளியே வர்றது? நான் வர ஆலயத்துக்குள்ளே. என்ன இது? ஆலயத்துக்குள்ளே போக முடியவில்லையே. அக்னி ஜாலியாக வீசுகிறது. இவளுடைய பூஜை எப்படி நிறுத்துவது? இவளை எப்படி ஆலயத்தை விட்டு வெளியே வர வைப்பது? ஒன்றுமே புரியவில்லையே. இப்படி செய்தால் தான் வருவாள். சுகுணா, சுகுணா, உன்னுடைய கணவன் தான் வந்திருக்கிறேன். ஆலயத்தை விட்டு வெளியே வா. என்னுடைய கணவரா? ஆமா. இங்கே இங்கே என் கணவர். வா.
எனக்கு சொந்தமான பொருள் உன்னிடத்தில் இருக்கிறது. உனக்கு சொந்தமான பொருள் என்கிட்ட இருக்கிறதா? அப்படி என்னமா பொருள் என்கிட்ட இருக்கிறது? என்னுடைய கழுத்தில் இருக்கிறதே தாலி. அந்த தாலி எனக்கு சொந்தமானது, கொடுத்துடு. என் தாலி உனக்கு சொந்தமானதா? எப்படிமா? உன் கழுத்திலே தாலி கட்டினாரே உன்னுடைய கணவன், ஒரு நேரத்தில் என்னுடைய காதலன், என்னை காதலித்து என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தான். என் கணவர் நீ உயிர் உட்கிறாங்க, காதலிச்சிருக்கிறான். நான் இல்லைன்னு மறுக்கிறேன். ஆனா செத்து நீ ஆவியா தானே இருக்கிற. ஆவியா இருக்கிற உனக்கு என் மாங்கல் எதற்காகமா வேண்டும்? ஆவியா இருந்தா உனக்கு நடி. காதலித்து சும்மா விட்டு விட்டேனா? காதலித்த பிறகு சத்தியத்தை மறந்தான், உன் கழுத்தில் தாலி கட்டினான். அவன் சத்தியம் என்னவென்று செய்தான்? நான் உயிரோடு இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இறந்தாலும் சரி, என்னை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன் என்று உரைத்தான். சத்தியத்தை மறந்தான், உன் கழுத்தில் தாலி கட்டினான். மரியாதையா சொல்றேன், தாலி அறுத்து கொடுத்துடு. முடியாது. இது என்னமா சோதனை? இந்த படுபாவைய மாங்கலி வேண்டும் என்று கேட்கிறாளே. சென்ற கணவர் என்னைக்காவது வருவார் என்று நம்பிக்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இந்த பாவியிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. என்னதான் அம்மனை வந்திருந்தாலும் சரி, அம்மனுக்கு ஆராதனை பூஜைகள் செய்தாலும் சரி, அந்த அம்மனை ஒன்றே செய்ய முடியாது. இந்த ஆவிக்கு ஒரு சக்தி இருக்கிறது. பாவி, இந்த மாங்கனி உனக்கு வேண்டும். ஆமா, இவ்வளவுதானே? இந்த மாங்கனி உனக்கு வேண்டுமென்றா நான் கேட்கிற பொருள் உன்னால கொடுக்க முடியுமா? என்னடி கேட்க போற? இது வரைக்கும் என் கணவரை நான் சரிமுறை பார்த்ததே கிடையாது. அதனால் ஒரே ஒரு தடவை என் கணவரை நான் பார்க்க முடியுமா? உன்னுடைய கணவரை பார்த்தால் தாலியை அறுத்து விடுகிறாயா? கண்டிப்பா. சத்தியமா? நிச்சயமா. நிச்சயமா.